Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டெங்கு காய்ச்சல் தொற்றை தடுத்து ஆரோக்கியமாக நமது உடலை வைத்திருக்க என்னென்ன வழிகள் இருக்குது என்பதை நாம் பார்க்கலாம். மழைக்காலங்களில் டெங்கு காய்ச்சல் அதிகரிக்க செய்யும். இந்த காய்ச்சல் வராமல் தடுத்து ஆரோக்கியமாக இருக்க சில தடுப்பு நடவடிக்கைகளை செய்ய வேண்டும். அவை என்ன என்பதை இப்போது பார்க்கலாம். டெங்கு காய்ச்சல் என்பது கொசுக்களால் பரவும் நோயாகும். இது அதிகமாக மழைக்காலங்களில் ஏற்படுகிறது. லேசான டெங்கு காய்ச்சல், அதிக காய்ச்சல் போன்ற அறிகுறிகளை ஏற்படுத்துகிறது. டெங்கு காய்ச்சல் ரொம்ப சிவியரா ஆயிடுச்சுன்னா அதை டெங்கு இரத்த கசிவு காய்ச்சல் என்று நம்ம அழைக்கிறோம். இது கடுமையான இரத்தப்போக்கு, இரத்த அழுத்தத்தில் திடீர் வீழ்ச்சி மற்றும் மரணத்தை ஏற்படுத்தும் அளவிற்கு சக்தி வாய்ந்தது. ஆரம்ப கட்டத்திலேயே தடுப்பது எப்படி என்பதை இப்போது பார்க்கலாம். டெங்கு காய்ச்சல் நமக்கு வராமல் இருக்க டெங்கு தொற்றை தடுக்க 5 வழிமுறைகள் இருக்கிறது. அவை என்ன என்பதை இப்போது பார்க்கலாம். ஒன்னாவது, கொசுக்களின் வாழ்விடத்தை தடுக்க வேண்டும். டெங்கு என்பது வெப்பமண்டல தொட்டாத நோயாகும். இது ஏடிஎஸ், ஏஜிஎஃப்டி கொசு கடித்தால் ஏற்படுகிறது. குறிப்பாக மழைக்காலத்தில் நீர் தேங்கும் பகுதிகளில் இந்த வகையான கொசுக்கள் நல்ல தண்ணீரில் வளரும். டெங்கு கொசுக்கள் வெளியில் மட்டுமே இனப்பெருக்கம் செய்யும் என்பது தவறான கருத்து. மலர் குவளைகள், தட் இஸ் ஃப்ளவர் வாஷ், சமையலறை கிச்சன் மற்றும் தோட்டங்கள் கார்டன்ஸ், நிற்கும் தண்ணீரை கொண்ட கேரேஜ்கள் போன்ற இடங்களிலும் அவை இனப்பெருக்கம் செய்யலாம். டெங்குவை தடுக்க வீட்டிற்கு உள்ளேயும் வெளியேயும் தேங்கி நிற்கும் தண்ணீரை அகற்றுவது மிகவும் முக்கியம். இரண்டாவது, கொசுக்கடியிலிருந்து நமது சருமத்தை பாதுகாக்க வேண்டும். அதாவது நம்மளுடைய ஸ்கின் எங்கெல்லாம் எக்ஸ்போஸ் ஆயிருக்குதோ அதுலெல்லாம் கொசு கடிப்பதற்கு சான்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதனால நம்ம கொசு கடிக்கக்கூடிய நம்மளுடைய தோல் வெளியே உடம்பு ட்ரெஸ் இல்லாத எந்தெந்த ஏரியாலாம் இருக்குதோ அதுல நம்ம மஸ்கிட்டோ விரட்டுறதுக்குள்ள அந்த கிரீம் கடையில கிடைக்கும் இல்லையா, அதை பயன்படுத்தலாம். இல்லைன்னா லிக்விட்ஸ், இல்லைன்னா மேட் இருக்குது, எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். கொசு நம்ம வீட்டுல வராதபடி பார்த்துக்கிடணும். முக்கியமா கொசு நம்மை தாக்காமல் நம் உடலை பாதுகாப்பாக வைத்திருப்பது மிகவும் முக்கியம். மூணாவது, வீட்டில் கொசு வலை வைத்திருக்க வேண்டும். நாள் முழுவதும் கதவுகள் மற்றும் ஜன்னல்களை மூடி வைத்திருப்பது கொசுக்களை தடுக்க நல்ல வழி அல்ல. கொசுக்களை தடுக்க கொசு வலைகள் மற்றும் பூச்சி திரைகளை பயன்படுத்தலாம். ஜன்னல் மற்றும் கதவுகளில் வலை செய்து வைத்திருப்பது சிறந்த வழியாகும். அதிக ஆபத்துள்ள பிரதேசங்களில் வசிப்போர் இரவு நேரங்களில் பாதுகாப்புக்கு கொசு வலையையும் மிகவும் பயன்படுத்தலாம். நாலாவது, உஷாராக இருக்க வேண்டும். தொடர்ந்து கண்காணிப்பு மற்றும் அனைத்து தடுப்பு நடவடிக்கைகள் இருந்த போதிலும் சிலர் டெங்கு காய்ச்சலை சந்திக்க நேரிடலாம். குடும்ப உறுப்பினர்களில் யாருக்கேனும் டெங்கு காய்ச்சலின் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும். மேலும் நமது உடலை நீரோட்டமாக வைத்திருக்க நிறைய லிக்விட்ஸ் மற்றும் தண்ணீரை அடிக்கடி குடிக்க வேண்டும். இது எதுக்காகனா டு அவாய்ட் தி டீஹைட்ரேஷன். ஐந்தாவது, டெங்கு பாதித்த பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். ஈரப்பதம் மற்றும் வெப்பமான சூழல் காரணமாக சில பகுதிகள் டெங்கு கொசுக்களுக்கு ஆளாகின்றன. குறிப்பாக டெங்கு பரவும் போது இந்த பகுதிகளுக்கு செல்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இந்த மழை சீசன்ல காய்ச்சல் அறிகுறி ஒரு 1 or 2 டேஸுக்கு காய்ச்சல் விடாம அடிக்குது, ஹை ஃபீவர் ஆகுது, மேலும் நமக்கு உடம்புல வேற ஏதோ மாற்றங்கள் தருது அப்படின்னா உடனடியாக நம்ம மருத்துவர்கிட்ட போயிட்டு கன்சல்டேஷன் பண்ணி டாக்டர்ஸ் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கிடணும். ஏன்னா டெங்கு சிவியர் ஆயிடக்கூடாது. அந்த ஃபீவர் சிவியர் ஆயிடுச்சுன்னா அது வேற சைடு எஃபெக்ட்ஸ், மேலும் ஈவன் இட் லீட்ஸ் டு டெத் ஆல்சோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். உங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய சேனல் படிப்படியாக வளரும். உங்களுக்கும் அப்பதான் நான் வீடியோஸ் போட இமிடியேட்டா நோட்டிபிகேஷன்ல காட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you in the next video. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை ரெஃபர் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.